அருணாச்சலேஸ்வராய நமः. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமः. அவரு ஒரு பேச்சாளர் அல்ல. நேற்று நல்லா பேசினார்ல, சும்மா கண்ணீர் நம்ம விட்டு உள்ள அப்படி அப்படி துடிக்கிற மாதிரி சரவணன் ஐயா அழுது விட்டார் நேற்று. அவர் பேச்சாளர் அல்ல, உணர்வாளர் அப்படின்னு. பேச்சாளருக்கும் உணர்வாளருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பேச்சாளர்னு படிச்சுட்டு பேசினா போதும், அதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துட்டா கூட நல்ல பேச்சாளர் ஆகிடலாம், அந்த மாதிரி. ஆனால் உணர்வாளர் ஆகிறது கஷ்டம். அதனால் இந்த சிவத்தொண்டு அவர் நிறைய செய்துட்டு இருக்காரு. நிறைய நேரம் அதுக்காக செலவு பண்ணுறாரு. நிறைய இடத்துல போய் சிவபுராணத்தை பற்றியும் திருவாசகத்தை பற்றியும் ரொம்ப நிறையா சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதனால் நேற்று சொல்லிட்டு இருந்தேன் சரவண ஐயாக்கிட்ட, ஒரு சிவகுமார்னு சொல்கிறதுக்கு வாயு வரல, சிவயோகின்னு சொல்கிறேன் அப்படின்னு. அதனால் எனக்கு இன்றைக்கி தோணுச்சு, அவருக்கு இன்றைக்கி ஒரு பட்டம் கொடுத்துடலாமே அப்படின்னு. சிவயோகி சிவகுமார் ஐயா அவர்கள் அப்படின்னு சொல்லி, அது உங்கள் முன்னிலையில் அவருக்கு இந்த பட்டத்தை சூட்டுவோம். சிவயோகி சிவகுமார் ஐயா அவர்கள் எல்லாரும் வாழ்க வளமுடன் சொல்லுவோம். சிவயோகி சிவகுமார் ஐயா அவர்கள், சிவயோகி சிவகுமார் ஐயா அவர்கள். சிவயோகி அப்படின்னாவே அந்த சிவத்தை மட்டுமே வச்சுக்கணும். அங்கே போய் மாலை மரியாதை பண்ணணும்னாக்கா அந்த சிவத்துக்கு இது இல்லாமல் போயிடும். அது ஒரு நல்லா இருக்காது. அதனால தான் நான் அதை பண்ணலை. அப்போ நினச்சேன், சரி ஒரு மாலை வேண்டாம்னா அது பொருத்தமாக இருக்காது. சிவயோகின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மாலை மரியாதை இதெல்லாம் பண்ணுனா அது சரி வராது. அதனால தான் அப்படியே சொன்னேன். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் அந்த சிவநிலையிலிருந்து அவருக்கு அந்த சிவயோகி பட்டத்தை நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். நீங்கள் கொடுத்துருக்கீங்க, சிவன் உங்கள் மூலமாக கொடுத்துருக்கான். அதனால் மிக்க மகிழ்ச்சி. ஐயாவிற்கு நம்முடைய வாழ்த்து சொல்லுவோம். அவருடைய தொண்டு, சிவத்தொண்டு மேன்மேலும் ஓங்கி வளரட்டும். வாழ்க சந்தோஷம். திருச்சிற்றம்பலம். நேற்று இரவு தான் ஐயா எனக்கு சரவண ஐயா கூப்பிட்டு, இந்த மாதிரி ஐயா உங்களுக்கு இனிமேல் சிவயோகி சிவகுமார் என்று அழைக்கணும் அப்படி என்று, உணர்வாளர் என்ற இந்த 2 பதிவுகளும் நேற்று ஐயா கொடுத்தாரு. சரி, அது ஐயா கிட்ட நேராக ஒரு 5 நிமிடம் பார்த்து ஒரு நன்றி தன்னை தெரிவிக்கலான்னு தான் அப்படியே நீங்கள் வந்தேன். இங்கே வந்தவரை இங்கே அழைத்து உங்கள் முன்னாடி இந்த சிவயோகி என்ற ஒரு பட்டத்தையும் ஐயா அவர்கள் கொடுத்ததற்காக இந்த திருச்சபையில் நாம் எல்லாம் இத்தனை ஆத்மாக்கள் முன்னாடி அடியனுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆன்மீக பொக்கிஷமாகவே கருதுகிறேன். இதில் முழுக்க எனக்கு எல்லாமே மணிவாசக பெருமான் தான். தாய், தந்தை, குரு, தெய்வம் எல்லா நிலையிலையும் அவரை வைத்து பார்க்கின்ற ஒரு ஒருமித்த நிலை. நம்ம பக்தியில் அப்படிதான் இருக்கணும். யாராவது ஒருவரை நாம் குருவாக, மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொண்டால் அந்த குருவையே நம்ம முழுமையாக நம்ம நம்பிடணும். அதுவே நமக்கு எல்லாமே. அதில் கிடைக்கிற அந்த ஆத்ம இன்பம் அளவற்றது என்று சொல்லி, இது வார்த்தைகளில் இல்லாமல் இதுவும் ஐயா சொல்வதை போல உணர்வுபூர்வமாக அடியனுக்கு கிடைத்த ஆத்ம இன்பம், அடியனுக்கு மணிவாசக பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த நிலைப்பாடை, அந்த குருநிலை தான் உங்களுக்கு இந்த ஆத்ம இன்பத்தை அடியர் உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளும் வைக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம். நம சிவாயம். சிவாயன்.